Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்குது சம்மர் டைமில் என்னோடய வீக்கெண்டில் நான் ஒரு 6 monthsக்குள்ளே ஃபுட் ஐட்டம்ஸ், பேபிஸ்க்குள்ளே ஃபுட்டு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு, தென் அந்த உளுந்து, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவேன் அது. இது நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய அழுக்கு இருந்துச்சு இதை வாஷ் பண்ணும்போது. அப்புறம் இது கரம் மசாலாக்குள்ள ஐட்டம்ஸு. மிளகுவத்தூள் நான் எந்த மாதிரி காய வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா போய் பார்த்துக்கோங்க. இந்த எல்லா ஐட்டமே நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய அழுக்கு இருக்குது வாஷ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல வெயில் அடிக்கும்போது நீங்கள் காய வச்சு நீட்டாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஹெல்த்துக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ்குள்ளே நம்ம மல்டிகிரெயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தெனை, அப்புறம் இந்த கம்பு, சோளம் அதெல்லாம் எல்லாமே ஒன்றை மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சுட்டேன். நீங்கள் இதில் கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ரைஸு, பிளாக் கவுனி ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லா ரைஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதையும் காய வச்சுட்டேன் சேம் ஆகிட்டு. ஸோ இது எப்படியும் காயறதுக்கு நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 1 day நல்ல முறுமுறுன்னு காஞ்சிடுச்சு. இது வெந்தய களிக்கு வெந்தயம், தென் ரைஸு, அதுக்கப்புறம் ஒயிட் உளுந்து, கொஞ்சம் பிளாக் உளுந்து, இதையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சாச்சு. அப்புறமா இந்த மாதிரி நம்ம பேபிஸ்குள்ளே ஃபுட் ஐட்டம் இப்போது அந்த மல்டிகிரெயின் பவுடர்னு சொன்னோம் இல்லையா, அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படியே நம்ம டேரெக்டாக அப்படியே பச்சையாக போடும்போது அந்த ஸ்மெல் அடிச்சுட்டு சம்டைம்ஸ் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மில்லில் கொண்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். அதனால நான் எல்லா ஐட்டத்தையும் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பிளாக் ரைஸ், இந்த கவுனி ரைஸு, ரெட் ரைஸு, அப்புறமா இந்த தெனை, கம்பு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. கடையில் வாங்கி அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கல் இருக்குது அப்படின்ட்டுலாம் தெரியாது. ஸோ இந்த ரைஸ்லாம் நிறைய கல் இருந்துச்சு, நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6 months வரைக்கும் நல்ல மாவு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் மில்லில் கொண்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கண்டெய்னரில் போட்டு நமக்கு ஃப்ரீசர் இருக்கும் இல்லையா, ஸோ 4 door ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.